முன்னே போக நினைத்தால் பின்விளைவுகளை பற்றி அஞ்சாதே. முடிவில் வரும் நன்மைக்கு இடையில் வரும் துன்பம் பயிற்சி மட்டும்தான். பிள்ளையாரினுடைய அருள் மிக நிதானமாக ஆனால் உறுதியாக உன்னுடைய வாழ்வில் இப்பொழுது நுழைந்திருக்கின்றது. இந்த அருள் உன் வாசலில் வந்து நிற்கின்றது. மஞ்சள் குங்குமத்தோடு இன்றைய தினத்தில் உன்னை தேடி வந்துள்ளேன். மிக முக்கியமான சந்தோஷமான செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் நீ வரவேற்கப் போகின்றாய். அன்பு, பொறுமை, நம்பிக்கை, இது 3 குணங்களும் வாழ்க்கையை வெல்வதற்கான வழிகள். இந்த கணபதி உனக்கு சொல்லுகின்ற இந்த முதல் வழி வாழ்க்கை விற்பனை கூடமல்ல, அது வளர்ச்சியினுடைய பயணம். தடை வந்தால் பயப்பட வேண்டாம், அது நீ வழிமாற சொல்லக்கூடிய அடையாளம். சில நேரங்களில் தடை என்பது தவறு அல்ல, அது திருப்பு முனைதான். நீ செல்ல வேண்டிய பாதையை தவற விட்டிருந்தால் ஏதாவது ஒரு தடை அங்கு வந்து நின்று உன்னை திருப்பி சரியான பாதைக்கு அழைத்து செல்கின்றது. ஒவ்வொரு சங்கடங்களும் ஒவ்வொரு படிக்கட்டுகள் தான். மகிழ்ச்சியான செய்திகள் எப்பொழுதும் நேரடியாக வராது, சோதனைகளை மீறிதான் வரும். நீ பயந்த தருணம் என் பாதுகாப்பு தொடங்கும் நேரம். ஒரு நாள் முழு வெற்றியை அடைய நாள்தோறும் உன் சின்ன சின்ன முயற்சிகளை எல்லாம் நீயே பாராட்ட தெரிந்து கொள்ள வேண்டும். தினம்தோறும் உன்னுடைய உள்ளத்தில் எழக்கூடிய அந்த எண்ணம் என்னுடைய அருள் உன்னுடைய வாழ்க்கையில் உதிவதற்கான நேரம்தான். அந்த மாறுதல்களை எல்லாம் நீ சற்று கவனித்து செயல்படுவாயானால் உன்னுடைய எண்ணப்படி உன்னுடைய வாழ்க்கை நலமாக இருக்கும். இன்று நீ எதிர்பாராத நேரத்தில் முக்கிய தகவல், திறக்க வேண்டிய அந்த வாய்ப்பு, அர்ப்பணிக்கப்பட வேண்டிய அந்த அன்பு உன் வாழ்க்கையில் நுழைய போகின்றது. அது மஞ்சளும் குங்குமமும் கொண்டு வரப்படும் புனிதமாய், பரிசுத்தமாய். நீ எதையும் இழக்கவில்லை, நீ பயப்படவில்லை, நீ மட்டும் தயாராக இரு போதும் அனைத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு. நல்லது உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அதிகமாக நடக்கும் என்பதை நான் உறுதி செய்திருக்கின்றேன். இந்த பதிவை நீ கேட்கும் வாயிலாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அத்தனை இன்பங்களும் இனி உனக்கு அதிகப்படியான மகிழ்ச்சியை கொடுக்கும். தனிமையில் நீ இருந்த நிமிடங்களை, நீ சிந்திய கண்ணீரை, நீ பட்ட வேதனையை நான் பார்த்துள்ளேன். அதனால்தான் சந்தோஷமான செய்தியை இப்பொழுது உனக்கு தரவும் போகின்றேன். நீ இன்று இந்த வாக்கை கேட்டிருந்தாயானால் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு நல்லபடியாக வரும். இனிமேல் நீ அழுவது தேவையில்லாத ஒன்று. இன்பம் வந்து உன்னுடைய வாழ்வில் பாயும். உன்னுடைய முயற்சிக்கு என்னுடைய அருள் கூடிக்கொண்டே இருக்கும். தவறுகள் செய்திருக்கலாம், ஆனால் அதிலிருந்து கற்க வேண்டிய விஷயங்களை கற்று அந்த பிழைகளை எல்லாம் தவிர்த்து நீ மீண்டும் எழுந்து வந்திருக்கின்றாய். நான் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். மேல் நினைவு தரக்கூடிய சக்தியாக விளங்குகின்றேன். தாமதமானாலும் எந்த ஒரு வாய்ப்பும் தவறாமல் கிடைக்கும். என்னை நீ பார்த்தாய் என்றால் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நீ நகர்கின்றாய் என்பதை தெரிந்து கொள். உன்னுடைய மனதில் பூக்களை நீ திறந்தால் அது உன்னுடைய வாசலில் நுழைந்து மனத்தை வீசிவிடும். உன்னுடைய முகம் மலரும், சந்தோஷம் பரவும். விநாயகனுடைய அருள்வாக்கை இப்பொழுது நீ கேட்கின்றாய். எல்லையில்லா இன்பம் உன்னுடைய வாழ்க்கையில் இனி பொங்க எல்லா வகையிலும் நான் வழிகளை செய்திடுவேன். இன்று நான் மஞ்சள் குங்குமத்தோடு எதற்காக வந்துள்ளேன்? இந்த மஞ்சளும் குங்குமமும் உன்னுடைய வாழ்க்கையில் மங்களகரமான விஷயங்களை கொண்டு சேர்ப்பதற்காக, உன் வாழ்க்கையின் துன்பங்களை முடித்து வைப்பதற்காக, மாற்றங்களை ஆரம்பித்து வைப்பதற்காக. நீ எதையும் இழக்கவில்லை, இப்பொழுது பெறுவதற்கான நேரம் என்று சொல்வதற்காக. புதிய வாய்ப்புகளையும் புதிய சந்தோஷத்தையும் புதிய நம்பிக்கையையும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக. இப்படி பல நன்மை தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் சேர்க்கத்தான் மஞ்சளோடும் குங்குமத்தோடும் வந்தேன். நீ சாதிக்கத்தான் பிறந்திருக்கின்றாயே தவிர சோர்ந்து அழுவதற்காக இல்லை. எப்பொழுது எல்லாம் துன்பம் உன்னை நெருங்குகின்றதோ அப்பொழுது என்னுடைய அருள் வந்து அந்த துன்பத்தை அழித்து நீ இன்பத்தை காண வழி செய்து விடும். நீ செய்த முயற்சிகள் எதுவுமே வீண் போகாது. வீணாக பயப்பட்டு கொண்டும் கண்ணீர் சிந்தி கொண்டும் இருக்காதே. என்னுடைய அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கின்ற நேரம் இது என்பதால் தவறுகள் செய்தது எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. நீ மன்னிப்பு கேட்டால் நான் திறந்த வெளியில் அருள் தருவேன் என்பது நிச்சயம். உன்னுடைய மனதில் உரசியது மட்டும் போதாது, உன்னுடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கனவுகளையும் என்னுடைய அருள் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும். தோல்வி வந்ததா, அது உன் கதையின் முடிவல்ல என்பதை தெரிந்து கொள். அது என்னிடம் திரும்ப வேண்டிய தொடக்கம். நம்பிக்கை சில நேரங்களில் இழந்திருக்கின்றாயா? புதிதாக பெறப்போகின்றாய். என்னுடைய கரங்களை நீட்டி நான் வைத்திருக்கின்றேன்.
தவறுகள் உன்னை பிடிக்க முயற்சி செய்யலாம், ஆனால் என்னுடைய அருள் உன்னை விட்டுவிடாது. நீதான் யார் என்று மற்றவர்கள் நம்பவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் உன்னை முழுவதுமாக நம்புகின்றேன். அது போதும் உன்னுடைய வாழ்விற்கு. தன்னம்பிக்கை என்பதற்கு ஒரு அடையாளம் இருக்கின்றது. அது என்னுடைய விழிப்புணர்வில் உனக்காக எழுதப்பட்டது. நீ தளராத வரை தோல்வி தன்னிச்சையாக வர முடியாது. நீ முயற்சி செய்யும் வரை வெற்றி தன்னிச்சையாக தடுக்கவும் முடியாது. பயப்படாமல் இரு, நான் உன் பக்கத்தில் இருக்கின்றேன். தாமதம் ஆனாலும் சரியான நேரத்தில் உனக்கான உரியதை நான் பெற்று தருவேன். இது எதுவுமே முடிவு அல்ல, இதுதான் ஆரம்பம். உன்னுடைய ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் அத்தனையும் எந்த ஒரு தோல்வியும் இல்லாமல் நான் வெற்றிகரமாக நிறைவேற்றி தருவேன் என்பது இன்று நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அருள் வாக்கு. இந்த கணபதி மஞ்சளோடும் குங்குமத்தோடும் வந்த இன்றைய தினம் உன் வாழ்வின் புனிதமான தினம். தீமைகளையும் தடைகளையும் நீ சந்தித்து உன்னுடைய வாழ்க்கைப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய அந்த தினமாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை எத்தனையோ முறையில் வகையில் உன்னை சோதித்திருக்கலாம். நீ துவங்கும் ஒவ்வொரு நாளும் இனி வரம் போலதான் இருக்கும். பார்ப்பதற்கு சின்ன முயற்சியாக தெரியலாம், ஆனால் என்னுடைய அருள் வந்து சேர்ந்தது மாபெரும் வெற்றியை உனக்கு கொடுக்கக்கூடியதாக மாறும். இதை இழந்து விட்டோமே, அதை இழந்து விட்டோமே என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. இனிமேல் நான் தரப்போகின்ற விஷயங்களை கவனித்துப்பார். அதை எண்ணி நீ மகிழ்ச்சி அடைய போகின்றாய். நீ வருந்தும் தருணத்தில் கூட நான் உன்னுடைய இதயத்தில் அமைதியாக காத்திருந்தேன். அனைவரும் உன்னை விலக்கிவிட்டால் கூட நான் உன்னை எப்பொழுதும் விட்டுவிடவில்லை. என்னுடைய அருளில் நீ ஒளிர்ந்து கொண்டு இருக்கின்றாய். ஒளிமயமான வாழ்க்கைதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். பார்ப்பதற்கு இருள் போல தெரிந்தாலும் பின்னால் ஒளிமயமான வாழ்க்கை அடங்கி இருக்கின்றது. மிகவும் சிறப்பான எதிர்காலத்தோடு இனி வரும் நாட்கள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உன் உள்ளத்தில் இருக்கும் நினைவுகள் எதை பற்றியது என்று எனக்கு தெரியும். தோல்விகள் உன் மனதை பாதித்திருக்கின்றது. ஆனால் எதிர்பாராமல் வரக்கூடிய நன்மைகள் இனி உன்னை மகிழ்ச்சி உட்படுத்தும். வாழ்க்கை உன்னை கீழே இழுக்கும் நேரத்தில் நான் உன் நெஞ்சத்தில் என் கரங்களை வைத்து தூக்கிக் கொள்வேன். உன்னால் முடியுமா என்ற சந்தேகம் வந்தால் அந்த தருணத்தில் என் பெயரை நினைத்தால் போதும். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம என்று சொல்லிப்பார். வெற்றி உன் பக்கம் வந்து சேரும். சின்ன நம்பிக்கை கூட பெரிய அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய சக்தி பெற்றது. நம்பிக்கையை வளர்த்து வாழ்வை மாற்று. நான் உன் பக்கம் இருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொண்டு நான் சொன்ன இந்த மந்திரத்தை தினமும் சொல். 108 முறை சொல்லிப்பார். வெற்றி உன் பக்கம் எப்படி வருகின்றது என்று மட்டும் பார். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக என்று தினம்தோறும் சொல். வெற்றி மேல் வெற்றிகளை நீ குவித்து கொள்வாய். மஞ்சளும் குங்குமம் சேர்ந்து பல நல்ல விஷயங்களை, சந்தோஷமான செய்திகளை இப்பொழுது உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்தே தீரும். இந்த கணபதியினுடைய அருள்வாக்கு உன் வாழ்விற்கு வெளிச்சத்தை கொடுக்கும். நல்லது நடக்கும்.